ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 7ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். இந்த 10 பாசுரங்கள்ல என்ன காட்சினா, பெரியாழ்வாரே ஒரு கோபிகையின் தன்மையை அடைந்து அந்த கோபிகை எப்படியெல்லாம் கண்ணனை காதலித்தாள் என்பதை அவளுடைய தாயின் பாசுரமாக அற்புதமாக நமக்கு அருளி செய்தார். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக அமைந்தது. அதுலேயும் அந்த பெண் எப்படி காதல்ல விழுந்தாங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசியா கண்ணனையே எப்படி அடைந்தாள், எப்படி கடிமணம் புரிந்தாள் என்பது வரை அதெல்லாம் நாம அனுபவிச்சோம். இதை அனுபவிச்சவளுக்கெல்லாம் என்ன பலன், அதை சொல்வதுதான் இந்த நிறைவு பாசுரம் 11வது பாசுரம். ஞாலம் முற்றும் உண்டு ஆலிலை துகில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை கோலமார் பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. ஞாலம் முற்றும் உண்டு ஆலிலை துயில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை கோலமார் பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. இந்த பாட்டை 4 பகுதிகளாக பிரித்து கொள்ளுங்கள். யாரை குறித்து பாடப்பட்டது, என்ன விஷயமாக பாடப்பட்டது, பாடினவர் யார், இதை சொல்வோருக்கு என்ன பலன். யாரை குறித்து பாடப்பட்டது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிருஷ்ணன். எப்படிப்பட்ட கிருஷ்ணன்? ஞாலம் முற்றும் உண்டு ஆலிலை துயில் நாராயணனுக்கு. பிரளய காலம் ஊழிக்காலம் வரதே, அப்போ உலகத்தையே மொத்தமாக விழுங்கி தன் வயிற்றுக்குள் வைத்து கொண்டு ஒரு சின்ன ஆலமர இலையில பள்ளி கொண்டிருக்கிறானே, ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினனையான் என்னும்படியாக உலகத்தையே விழுங்கி வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட பகவான் விஷயமாக ஞாலம், ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். ஞாலம் முற்றும், முற்றும்னா முழுமையாக. ஞாலம் முற்றும் மொத்த உலகத்தையும், உண்டு உண்டுன்னா விழுங்கின்னு அர்த்தம். ஞாலமுற்றும் உண்டு மொத்த உலகங்களையும் விழுங்கி ஆல் இலை துயில், ஆல்னா ஆலமரம், இலைனா அதனுடைய லீஃப், ஆல் இலை ஆலமர இலையிலே துயில், துயில்னா துயில் கொள்ளும் சயனித்திருக்கக்கூடிய. ஆனா ஆலிலையில துயில்பவனை கண்ணன், ஆலிலை கண்ணன்னு சொல்லுவோம். இந்த பாட்டுல நாராயணன் என்று தெரிவிக்கிறாரே, என்ன காரணம் அப்படின்னா அங்க விஷயம் இருக்கு. நாரம் என்றால் ஜீவாத்மாக்கள், நாம எல்லாரும் அர்த்தம். அயனம்னா ஆதாரமாக இருந்து காப்பவன் அர்த்தம். அந்த ஆலிலை கண்ணன் இருக்கானே, பிரளய ஜலத்துல யாரும் நாரங்களாகிய ஜீவாத்மாக்கள் யாரும் சிக்கி தவிக்க கூடாதுன்னு அந்த நாரங்களுக்கெல்லாம் தானே அயனமா இருந்து உண்டு வயிற்றுக்குள் வைத்து காத்தான். அப்ப நாரங்களை எல்லாம் அப்படியே தனக்குள் வைத்து கொண்டு அவர்களுக்கு அயனமாக ஆதாரமாக இருப்பிடமாக இருந்து காத்ததாலே அவனை நாராயணன் என்று இங்கே அழைக்கிறார். அப்ப ஞாலமுற்றும் உண்டு, எல்லா உலகங்களையும் உயிர்களையும் உண்டு ஆலிலை துயில் வயிற்றில் அவற்றை காத்தபடி ஆலமர இலையில் பள்ளி கொண்ட நாராயணனுக்கு, நாராயணன் விஷயமாக பாடப்பட்டது. சரி, அதெல்லாம் சரிதான், ஞாலம் உண்டவன் நாராயணன் சரி. ஆனா இந்த பதிகம் கிருஷ்ணன் விஷயமான பாடப்பட்டது. இது எதுக்கு உலகத்தெல்லாம் விழுங்கினான்னு ஏன் சொல்லணும்னா, அதுக்கு மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணார். அதுவா, சின்ன வடிவத்தோடு பகவான் வந்தான், ஆனா என்ன பண்ணா, மொத்த உலகத்தையும் விழுங்கிட்டான். மொத்த உலகமும் வயத்துக்குள்ள அடங்கிடுத்து. இத்தினூண்டு கிருஷ்ணனுக்குள்ள மொத்த உலகம் எப்படி அடங்கும்னா, அதுதான் அகட்டித கடனா சாமர்த்தியம், சேராததை சேர்க்கக்கூடிய ஆற்றல். நமக்கு எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவோமோ அதெல்லாம் பகவானுக்கு சாத்தியமாயிடும். இந்த சேராததை சேர்க்கும் சாமர்த்தியம் இருக்கோ இல்லையோ, அதை வச்சுதான் அந்த பெண்ணை மயக்கினானோ. பெரியாழ்வார் ஒரு கோபிகை சிறுமியாக இருந்தாரே, அந்த பெண்ணை மயக்கினா இல்லையா, எதை வச்சு மயக்கினான்னா இப்படி சாத்தியம் இல்லாததெல்லாம் சாத்தியமாக்கி சேராததையெல்லாம் சேர்த்து அகட்டித்த கட்டனா சாமர்த்தியத்தை காட்டித்தான் இவளை மயக்கினா. இதற்கு இப்படிப்பட்ட தன்மை பகவானுக்கு உண்டுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, உலகத்தையே விழுங்கினான், உலகத்தையே வயத்துக்குள்ள வச்சுட்டான். வடிவம் மட்டும் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஆலமர இலைக்குள்ள பள்ளி கொள்ளும் அளவுக்கு சின்னதா இருந்தது. இப்படி சேராததை சேர்க்கும் ஆற்றல் கொண்டவன் எம்பெருமான். அவனை குறித்து இந்த பதிகம் பாடப்பட்டது. ஞாலம் முற்றும் உண்டு ஆலிலை துயில் நாராயணனுக்கு.
உலகத்தையே விழுங்கி வயிற்றில் கொண்டு ஆலமர இலையில் பள்ளி கொண்டு நாரங்களாகிய ஜீவாத்மாக்களுக்கு அயனம் ஆதாரமாக இருக்கும் நாராயணன் விஷயமாக அது போன்ற மாயங்கள் செய்து காட்டி ஆச்சரிய சக்தியை வெளிப்படுத்தி இந்த பெண்ணை மயக்கிய கண்ணனுக்கு இந்த பதிகம் பாடப்பட்டது. சரி, கண்ணனுடைய என்ன விஷயமா பாடப்பட்டது? அதான் பெரியாழ்வாரே பெண் பாவத்துல கோபிகை சிறுமியாக இருந்து அந்த கண்ணனை எப்படி காதலித்து அவனை பிரிந்து வருந்தி அப்புறம் எப்படி சேர்ந்து மகிழ்ந்தாள், அதான் விஷயம். அதான் 2வது பகுதி. இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை. இவள்னா இந்த பெண், வேற யாரு? பெரியாழ்வாரே தான் அந்த பெண். இவள் மாலதாகி, மால்னா பித்துன்னு அர்த்தம். மாலதாகி பித்து பிடித்தவள் போல ஆகிவிட்டாள். இது மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். இவள்னா ரொம்ப இளம் பெண்ணுன்னு அர்த்தம், சிறுமி. அதாவது சிறுமி என்ற வயதில் இருக்கக்கூடிய வெரி யங் கேர்ள். மாலதாகி பித்து பிடித்தது மட்டும் பார்த்தா அளவுக்கு அதிகமா பித்து பிடித்து போயிட்டாலாம். அப்போ வயசுல ரொம்ப சின்னவளா இருக்கா. ஆனா பித்தோ கண்ணனிடத்துல மால் அப்படியே பைத்தியம் கொண்டவளாக ஆகி கண்ணனையே காதலித்தாள். மகிழ்ந்தனள், அதுக்கப்புறம் ஆனந்தப்பட்டா. எப்படி ஆனந்தப்பட்டா? அதான் பார்த்தோமே, ஊராரெல்லாம் பேசி கண்ணனுடைய அவளை சேர்த்து வச்சுட்டா. ஆனா மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார். கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிட்டதுதான் ஆனந்தம்னு இல்ல, அந்த பித்து பிடித்து கிருஷ்ணனை நினைச்சாலே அதுவே ஆனந்தம்னார். நாம ஏதோ வெளியில இருந்து நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ பக்தியில போயிட்டா அப்படியே பித்து பிடித்தார் போல ஆயிடுவாளோ, பக்தர்கள்ங்கிறவா அப்படியே ஏதோ கலங்கி இருப்பாளோன்னு இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் பகவானை நினைக்கும் போது அவ ஆனந்தத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனாலதான் மாமுனிகள் வியாக்கியானத்துல கண்ணன் கைப்பிடிச்சப்புறம் சந்தோஷப்பட்டான்னு சொல்லல. அப்கோர்ஸ் அது சந்தோஷம் தான், அதுதான் ஊருக்கே தெரியுமே. ஆனா இங்க மகிழ்ந்தனள்ங்கிறது எப்போன்னா, கண்ணனை ஒரு நொடியும் நினைச்சாலே, பித்து பிடித்தவளாக கிடந்தாலே, அந்த எல்லா நேரமும் அவ சந்தோஷம்தான் பட்டா. அதனால இவள் மாலதாகி மகிழ்ந்தனள், பித்து பிடித்தவளாக இருக்கும் போதே சந்தோஷமும் பட்டா என்று இந்த விஷயத்தை தாய் உரை செய்ததனை, உரை செய்தல்னா விளக்குதல், எடுத்து சொல்லுதல். தாய் உரை செய்ததனை அந்த பெண் பாடுவதாக இல்லாமல், இதுல பியூட்டி என்னன்னா, பெரியாழ்வார் தாயின் பாவத்துல இல்ல, பெரியாழ்வார் அந்த பெண்ணாகவே தான் ஆகி இருக்கிறார். ஆனாலும் அந்த பெண் சொன்னதாக பாடாமல் தாய் சொன்னதாக பாடுறார். என்ன காரணம்னா, அவதான் பைத்தியம் ஆயிட்டாளே. பைத்தியமாக இருப்பவள் எப்படி அவளால வெளியில பேச முடியும்? அவளால பேச முடியாத அளவுக்கு பக்தி முற்றியதாலே. ஏன்னா ரொம்ப பக்திங்கிறது அளவுக்கு அதிகமா போகும்போது, ஏன் அன்பே அளவுக்கு அதிகமா போகும்போது வார்த்தைகள்ங்கிறது நின்று போயிடுமா. திருவள்ளுவர் திருக்குறள்ல கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னு சொன்னார். அப்படியே கம்பராமாயணத்துல கம்பர் கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னார். அங்கேயும் பேச்சுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. புதுக்கவிஞரும் ரொம்ப அழகா சொன்னார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதின்னார். அதுபோல இந்த பெண் கண்ணன்ட்டு பித்து பிடிச்சிருக்கா. அவளே நான் இப்படி காதலிக்கிறேன்னு தன் வாயால சொல்ல முடியாது, அங்க மௌனம் தான் பாஷை. ஆனாலும் நமக்கு அந்த விஷயம் புரியணும் இல்லையா? அதனாலதான் தாய் உரை செய்ததனை அதை தாய் சொல்வதாக பாடி கொடுத்தாள். அதனால இந்த பெண் சிறு பெண் பிள்ளையாக இருப்பவள் கண்ணனிடத்தில் எப்படி மயங்கினாள், மயங்கி எப்படி மகிழ்ந்தாள், அதை அவளுடைய தாய் சொல்வதாக அமைந்திருப்பதுதான் இந்த 10 பாசுரங்கள். 2வது விஷயமாச்சா. ஆக கண்ணனை குறித்து பாசுரங்கள், இந்த பெண் அவன்கிட்ட எப்படி பித்து பிடித்தாற் போல் இருந்து சந்தோஷப்பட்டாங்கிறத விளக்கக்கூடிய பாசுரங்கள். அதெல்லாம் இருக்கட்டும், இதை நமக்கு பாடி கொடுத்தவர் யாரு? நம்ம பெரியாழ்வார். எந்த பெரியாழ்வார்? ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார். அதான் கோலமார் பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10. கோலம்னா அழகுன்னு அர்த்தம், ஆர்னா பொருந்தி இருக்கக்கூடிய, கோலம் ஆர் அழகு பொருந்திய, பொழில் சூழ், பொழில்னா சோலைகள்னு அர்த்தம், பொழில் சூழ்னா சோலைகள் சூழ்ந்த, கோலமார் பொழில் சூழ் அழகுமிக்க சோலைகள் சூழ்ந்த புதுவையர்கோன். புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர், புதுவையர்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழக்கூடிய மக்கள் பக்தர்கள், கோன்னா தலைவர். புதுவையர்கோன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழும் அடியார்களுக்கெல்லாம் தலைவர், மிகச்சிறந்த பக்தர் பெரியாழ்வார். கோலமார் பொழில் சூழ் புதுவையர்கோன், அழகுமிக்க சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? விட்டு சித்தன், விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார். சொன்ன மாலை 10, அவர் பக்தியோடு சொன்ன பாடிய மாலை 10, சொல் மாலையாக அமைந்திருக்கக்கூடிய 10, இந்த 10 பாசுரங்கள். ஆக அழகிய சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்வோருக்கு தலைவரான விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அருளிய சொல் மாலைகளான 10 பாசுரங்கள். இது பாட்டின் 3வது பகுதி. இப்ப முக்கியமா நிறைவு பகுதி. இதை சொல்ற நமக்கு என்ன பலன்னா, வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே.
இனி பக்திக்கு இடைஞ்சலாக நமக்கு எந்த கஷ்டமும் வராதான். இது மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார். வல்லவர்களுக்கு நான் வெறுமனே சொல்ல வல்லவர் இல்ல, பக்தியோடு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் எவ்வளவு பெரிய பக்தி. ஒரு சின்ன பெண் எப்படி கண்ணனை காதலிச்சா என்பது அற்புதமான ஒரு அனுபவம். அதனால வல்லவர்கள்னா இதை நன்றாக பக்தியோடு சொல்ல வல்லவர்கள், அன்போடு சொல்ல வல்லவர்கள், கிருஷ்ணனை காதலிச்சு சொல்பவர்கள் வல்லவர்களுக்கு. அப்படி யாரெல்லாம் சொல்கிறார்களோ இல்லை வருதுயரே, அதாவது அவளுக்கு வருதுயரே கிடையாதான். வருதல் அப்படின்னா இந்த இடத்துல என்னன்னா ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். வருதுயர்னா தடையாக வரும் துயர்னு வச்சுக்கோங்க. எதுக்கு தடையாகனா, நம்ம பக்தியில ஈடுபடுறோம்னா, இப்போ கோவிலுக்கு போறோம்னா அன்னைக்குன்னு பார்த்து வராத ஒரு விருந்தினர் நம்ம மாத்துக்கு வந்து அந்த பிளானை ஸ்பாயில் பண்ணிடுவார். உபன்யாசம் கேட்கணும்னு போனோம்னா வண்டி பஞ்சர் ஆகி கேட்க விடாம பண்ணிடும். யூடியூப்ல ஏதாவது வீடியோ கேட்கலான்னு பார்த்தோம்னா அன்னைக்குன்னு நமக்கு சிக்னல் வேலை செய்யாம போகும். இது போல நம்ம பக்தியில ஈடுபடும் போது எத்தனையோ தடங்கல்கள் வரும். அதுதான் வரு துயர், அதாவது தடங்கலாக வரக்கூடிய துயரங்கள். அது நாம் செய்த பாப்பங்கள்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது இனிமே வராது. அதாவது பக்திக்கு தடையாக இருக்கும் பாபங்கள்லாம் நீங்கிடும். அதனால அந்த பாபங்களின் விளைவாக பக்திக்கு தடையாக வரக்கூடிய எந்த கஷ்டங்களும் நமக்கு வராது. தடை இல்லாம பக்தி பண்ணலாம். அது ஏன் இங்க பலனா சொன்னார்னா, அந்த பெண் இருக்காளே, அவ பக்திக்கு எந்த தடையும் இல்லாம கிருஷ்ணனை போய் அடைஞ்சா இல்லையா? இந்த 10 பாசுரங்கள்ல வீட்டுல யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் கிருஷ்ணன் போறேன்னா இல்லையா? இந்த 10 பாசுரங்களை சொல்றவாளுக்கும் யாராலையும் தடுக்க முடியாது. அவ பக்தி தடங்களே இல்லாமல் கண்ணனை நோக்கி சென்று சேர்ந்து விடும். அதனால வல்லவர்களுக்கு இல்லை வருதுயரே. இந்த 10 பாசுரங்களை சொல்றவாளுக்கு பக்திக்கு இடைஞ்சலா வரும் எந்த துயரமும் வராது. பக்திக்கு தடங்கலாக இருக்கும் பாபங்கள் நீங்கும், பக்திக்கு தடங்கள் எதுவும் வராது, பக்திக்கு தடங்கலாக இருக்கும் துயரங்களும் நீங்கும். இதுதான் பலன். ஆக உலகத்தையே உண்டு வயிற்றில் வைத்து ஆளிலையில் பள்ளி கொண்ட நாராயணன் விஷயமாக அவனை குறித்து இந்த பெண் எப்படி மையல் கொண்டாள் என்பதை பற்றி விளக்கும் விதமாக அவள் தாய் பாடியதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தலைவர் பெரியாழ்வார் அருடைய 10 பாசுர சொல் மாலை. சொல்ல வல்லவர்க்கு பக்திக்கு தடங்கலான எல்லா துயரங்களும் நீங்கும், பாபங்கள் நீங்கும். ஞாலம் முற்றும் உண்டு ஆலிலை துகில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை கோலமார் பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. ஞாலம் முற்றும் உண்டு ஆலிலை துயில் நாராயணனுக்கு இவள் மாலதாகி மகிழ்ந்தனள் என்று தாய் உரை செய்ததனை கோலமார் பொழில் சூழ் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 வல்லவர்கட்கு இல்லை வருதுயரே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். The Lord Narayana, reclining on a banyan leaf, swallowed the entire world. This girl was mesmerized by that Lord, and that behavior was described by her mother. Periyalvar, belonging to Srivilliputtur, described them in the form of a garland of 10 verses. Those who are able to chant these with devotion will not have any obstacles to their devotion என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இத்தோடு 3ஆம் பத்து 7ஆம் திருமொழி பூர்த்தி பண்ணிட்டோம். இனி அடுத்து 8ஆம் திருமொழி. பாவம் கொஞ்சம் லேசா மாறப்போகுது. என்னன்னா, ஒரு கோபிகையின் தாயாக பெரியாழ்வார் மாறப்போகிறார். நல்லதோர் பொய்கை என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பதிகம் இந்த 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி. இதுல இருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பதிகமுமே முக்கியம்தான். ஏன்னா ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்போ இந்த 3ஆம் பத்து 8ஆம் திருமொழி நல்லதோர் பொய்கைன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க. உங்களுக்கு பாடலிலும் கூட ஒரு மாற்றம் வரப்போகுது. ஏன்னா காட்சியிலுமே ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் அப்படின்னா, கோபிகையின் தாய் பாவத்தை இப்போது பெரியாழ்வார் அடைகிறார். இதுவரை கோபிகை பாவத்துல இருந்தார், அத தாய் வர்ணிச்சா. இப்ப பெரியாழ்வார் யாருன்னா கோபிகையின் தாய். அந்த பொண்ணு இருக்காளே, இந்த அம்மாவுக்கே தெரியாம கிருஷ்ணன் களவாண்டன் போயிட்டானா, அந்த பொண்ணை திருடின்னு போயிட்டான், அவளை அழிச்சுன்னு போயிட்டான் தன்னோட. இந்த தாய் பாக்குறா, ஓஹோ அந்த கிருஷ்ணன் தான் என் பொண்ணை அழிச்சுன்னு போயிருக்கான் போல இருக்கு, இப்படி மயக்கி என் பொண்ணை அழிச்சுன்னு போயிட்டானேன்னு தாய் சொல்றா. சரி, இதுல என்னப்பா ஆச்சரியம், ஏதோ சிறப்பான பதிகம் மாற்றம் எல்லாம் சொன்னியன்னா, பெரியாழ்வார் இந்த பதிகம் யாரை நினைச்சு பாடினார்னா உண்மையாவே தம் பொண்ணை நினைச்சுதான் பாடியிருக்கார். யாரு? ஆண்டாள் நாச்சியார். அவள் அப்படித்தானே கண்ணன் காதலித்து மணந்து கொண்டு சென்றான் அல்லவா. முக்கியமான பாசுரம் இந்த பதிகத்துலதான் இருக்கு. ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். அதனால தன் மகளை பகவான் எப்படி மையல் கொள்ள வைத்தான்கிறத அவளுடைய தாயின் தன்மையிலேயே பாடப்போகிறார். அப்கோர்ஸ் ஆண்டாளுக்கு இவர் தந்தை, அவரே தாய் பாவத்துல ஆண்டாளை எப்படி கண்ணன்
தன் வழிக்கு கொண்டு வந்தான்னு பாடினா எப்படி இருக்கும்? அதுபோல என் மகளை இப்படியெல்லாம் மையல் செய்கிறானே, மையல் செய்து கொண்டு போய் விட்டானே என்று தாய் பாடுவதாக அமைந்துள்ள பதிகம். அடுத்த பகுதி முதல் காண்போமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.